பெரிய ஆண்டாங்கோவில் அமராவதி தடுப்பணையில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக கரூர் மாநகராட்சியை ஒட்டிய ஆண்டாங்கோவில் தடுப்பணைக்கு மணிக்கு நிலவரப்படி வினாடிக்கு 75,751 கன அடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் முழுவதுமாக அமராவதி ஆற்றில் சென்று திருமுக்கூடலூர் எனும் இடத்தில் காவிரி ஆற்றுடன் கலந்து செல்கிறது. அமராவதி ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ள நீரை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்தும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பெரியகுளம் தாலுகா முழுவதிலும் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நேற்று பகல் முழுவதிலும் விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் இரவிலும் மழை தொடர்ந்தது. 3வது நாளாக நள்ளிரவு முதல் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாய கூலி தொழிலாளி மற்றும் நடைபாதை வியாபாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் அலங்கரிக்கப்பட்ட சூது பவளமணி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜயகரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சுடுமண் உருவ பொம்மை, கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள், வட்ட சில்லு, தங்கமணிகள் என இதுவரை 2750க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிதாக தோண்டப்பட்ட குழியில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சூது பவளமணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட அகழாய்வில் தற்போது கிடைத்துள்ள சூது பவளமணி தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் ராஜஸ்தான் பகுதியில் மட்டுமே கிடைப்பதாகவும், இது இங்கிருந்து வட மாநிலங்களான ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பகுதிகளுடனான வணிக தொடர்பை உறுதிப்படுத்துவதாகவும் அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். பொன்னமராவதி மலையாண்டிசாமி திருக்கோயில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு ராட்சத கொப்பரையில் தீபம் ஏற்றப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மலையாண்டி கோவிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பின்னர் பொன்னமராவதி மலைமேல் உள்ள மலையாண்டி கோயில் ராட்சத கொப்பரையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காவேரிப்பாக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 23,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக புகார் அளித்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆய்வுக்குழு துணை அலுவலர் முருகன் மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் கணேசன் ஆகியோர் தலைமையிலான 6 பேர் அடங்கிய குழுவினர் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையில் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்களிடமிருந்து கணக்கில் வராத ரூபாய் 23,000 பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் சார் பதிவாளர் மற்றும் அலுவலக ஊழியர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.